ஹலோ மிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு டேயோட பர்த்டே ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, எப்படி இல்லைனா இந்த மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் எனக்கு இதே நேமில் இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுலேயும் போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எண்டெல்லாம் பாருங்கள். பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனில் உங்கள் அப்பா தான் அவங்கள வந்து பைக்கில் உட்கார வச்சுட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் போய் பார்க்குறீங்க எங்கன்னு. அது ஒரு ப்ளே கிரவுண்ட் தான். ஸோ அங்கே நிறைய பேர் வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் எக்ஸசைஸ், அப்புறம் நிறைய பேர் வந்து ஸ்கேட்டிங் அதுக்கான ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு நீங்கள் கேட்குறீங்க, அப்பா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு. இப்போ வாடா உனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், அப்பா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைய, நீங்கள் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அவ்வளோ காலையில் ஏஞ்சி நீங்கள் ஜாக்கிங் உங்கள் அப்பா கூட வந்திருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பாவும் ஒருத்தர் முன்னாடி போய் நிற்கிறாரு. ஸோ உங்கள் அப்பாவும் வயன் கிம் அங்கிளுக்கு வந்து ஹாய் சொல்லு அப்படின்றாங்க. நீங்களும் வந்து ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூட்டான ஒரு பவ் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா கிம் கிட்ட கேட்குறாரு, ஏய் எங்கடா உன் பையனை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்ன வரலையா அப்படின்னு. அவன் இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அந்த பையனும் வந்து நிற்கிறான். என்னோட பேர் ஜெயாங் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து க்யூட்டாக அவங்க அப்பாவுக்கு வந்து பவ் பண்ணுறான். ஹாய்டா ஜெயாங், இப்போது எப்படிடா இருக்கு அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஐ எம் குட் அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் அப்பாவும் வந்து வயன் இங்கே முன்னாடி வாடா, இவன் தான் கிம் ஜெயாங், இதுக்கப்புறம் இவன் தான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் அவனுக்கு வந்து பார்க்குறீங்க. அவன் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட் ஷேக் பண்ண கை கொடுக்குறான். பட் நீங்கள் அப்படின்னு சொல்லி திரும்பிக்கிறீங்க. ஏய் வயன், ஏன் திரும்பிக்கிற? எங்கள் அப்பா சொன்னார் இதுக்கப்புறம் நீ தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டா, அப்புறம் நான் தான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு. இந்த பக்கம் திரும்ப, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ப்ரேஸ்லெட் தான் வச்சுருக்கான். ஸோ அதை ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரேஸ்லெட் போல் அவனும் ஒன்று போட்டிருக்கான். ஸோ உங்களுக்கும் வந்து கொடுக்குறான். உங்கள் அப்பா வந்து வாங்கிக்கோ வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வாங்கிக்கிறீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு வந்து தேவும் கேட்குறான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அங்கே ஜாலியாக விளையாடிருப்பீங்க. ஸோ அங்கே நிறைய சின்ன பசங்க விளையாடுறது கூட இருந்திருக்கும் போல். நீங்கள் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தான் அவங்க டே கூட நல்லா விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல். உங்கள் அப்பா தான் பைக்கில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வயன் டைம் ஆச்சு, சீக்கிரம் வா, அங்கே பாரு டேலாம் ரெடி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா கூப்பிட்டுட்ருக்காரு. உங்கள் அம்மா உங்களை கூட்டிகிட்டு வராங்க. அம்மா நான் போகலம்மா, நான் வேணாம்மா, நான் போகலம்மா, அப்பா வேணாம் சொல்லுப்பா அம்மா கிட்ட அப்படி நீங்கள் வந்து கழுதுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து சொல்கிறாரு, அங்கே பாரு டே பாரு, அவன் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான், நீ என்ன இப்படி பண்ணுற, ஏன் வயன் அடம் பிடிக்கிற நீ, எங்கே பாரு அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா வந்து உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஸோ டே வந்து உங்கள்கிட்ட பொறுமையாக வந்து, வயன் ஏன் அழுவுற, ஸ்கூல் நல்லா தான் இருக்கும், நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் வந்து போடா அம்மா நான் போகலம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ டேயோட அம்மா வந்து, வயன் இங்கே பாடுறா தங்கம், நீ ஸ்கூலுக்கு போ, டே உன் கூடவே தான் இருப்பான். ஸோ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் டே இல்லை. ஸோ நீ அவன் கூட நல்லா நீ ஜாலியாக விளையாடலாம். ஸோ உனக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஆன்ட்டி நான் போகல ஆன்ட்டி, அம்மாக்கிட்ட சொல்லுங்கள், நீ வந்து டேவை வந்து அவன் என்னென்னலாம் குறும்புத்தனம் பண்ணுறான் இல்லை அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, ஆன்ட்டி உனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஸ்நாக்ஸா? அப்போ எனக்கு ஜூஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜூஸ் கூட குடிப்பேன்டா, நீ ஃபஸ்ட்டு டே வந்து எதனா குறும்புத்தனம் பண்ணுறானா இல்லையான்னு வந்து பார்த்து சொல்லு ஆன்ட்டி கிட்ட, நீ தான் டேக்கு வந்து பாடி கார்ட் மாதிரி ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆன்ட்டி நான் பார்த்துக்கிறேன் டேயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியிருப்பீங்க. அப்படியே ஸ்கூலுக்கும் போயிருப்பீங்க. அங்கே போன கொஞ்ச நேரம் நீங்கள் உம்முன்னு தான் உட்காந்துருப்பீங்க. அப்புறம் டே, அப்புறம் எல்லாருமே வந்து உங்ககிட்ட பேசி எல்லாருமே வந்து விளையாடிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு நல்லா விளையாடிருப்பீங்க. அப்படியே ஸ்கூலும் முடியுது. இப்போது 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீடு தானே. இப்போது டேயோட அம்மா கேட்குறாங்க, வயன் இன்னைக்கு கிளாஸ் எப்படிலாம் போச்சுடா, நல்லா என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்றாங்க.
ஆன்ட்டி நெறைய குடுத்தாங்க ஆன்ட்டி சாப்பிட. அப்புறம் நெறைய டாய்ஸ் இருந்தது அங்க விளையாட. அதுக்கப்புறம் படிக்க வச்சாங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்றீங்க. படிப்பு மட்டும் உங்களுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா டே வந்து நல்லா படிப்பான். ஸோ அப்படியே தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் டே எதுனா குறும்புத்தனம் பண்ணானா அப்படின்னு கேட்டா, அது வந்து ஆன்ட்டி, ஆன்ட்டி நீங்க எனக்கு ஸ்நாக்ஸ் தரேன்னு சொன்னீங்களே, எப்போ தருவீங்க? அப்படின்னு கேட்குறீங்க. உங்க அப்பா வந்து, வயன் என்னடா கேட்குற? வீட்ல இருக்குடா, வீட்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அச்சோ! இல்லங்க பரவால்ல அப்படின்னு "ஒய் நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இங்க வா ஆன்ட்டி நெறைய ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கு தரேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்படியே தான் நீங்களும் டே வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆயிருப்பீங்க. டே எதனா பண்ணான்னா உடனே அவங்க வீட்ல போய் சொல்லி விட்டுருப்பீங்க. ஸோ அவங்க அம்மா வந்து இப்படி பண்ணியாடா அப்படின்னு சொல்லிட்டுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பார்க்கவே செம்ம ஃபன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டேவும் ஆன்ட்டி இன்னைக்கு இவ இந்த மாதிரி பண்ணல ஆன்ட்டி மிஸ்ஸு வெளியே நிற்க வச்சாங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ உங்கள் வீட்லேயும் உங்களுக்கு பயங்கரமாக அடி விழுந்திருக்கும். ஏன்டா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே பயங்கரமாக சண்டை போடுவீங்க. அப்புறம் அப்படியே ஒன்றாயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு நடுவில் யாரும் வரமாட்டாங்க. நீங்களே உங்கள் 2 பேர் வீட்லேயும் மாற்றி மாற்றி போட்டுருவீங்க. பட் நீங்கள் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யார் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அவனை பற்றி. ஸோ உங்களுக்கு தெரியும் டே எப்படின்னு. ஒயன் எப்படின்னு சொல்லிட்டு டேக்கும் தெரியும்ல. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே தான் அவங்க ஸ்கூலிங்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே டேஸ் பாஸ் ஆக உங்களுக்கு டே மேலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் வருது. பட் உங்களுக்கு அது என்னன்னு தெரியல. சரி ஒரு ஃப்ரெண்ட்னால இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கம்முன்னு விட்டுருவீங்க. ஸோ இப்படியே காலேஜுக்கும் ஜாயின் பண்ணுறீங்க. அந்த காலேஜ் என்ட்ரன்ஸ்லாம் இருக்கிறீங்க. டே வந்து உங்கள் ஷோல்டர் மேலே வந்து கை போட்டு, "செம்ம காலேஜ்ல இது. இந்த காலேஜில் சேரணும் சேரணும்னு என்ன ரொம்ப நாள் ட்ரீம் டி" அப்படின்னு சொல்கிறான். "நீ சேர்ந்தா பரவாயில்ல. என்ன ஏன்டா இதில் சேர வச்ச? இதில் படிக்க சொல்லுவாங்களா?" அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. "படி. கொஞ்சமாச்சு படித்து முன்னேற பாரு" அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து உங்கள அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே போகிறான். ஸோ அங்கே எல்லாருமே டே தான் பார்க்குறாங்க. பயங்கர ஹேண்ட்ஸமாக இருக்கா இல்லடி அப்படின்னு. உங்களுக்கு வழக்கம் போல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு இருக்கும். சரி சரி நீ என்னை விட்டு போ, நான் நான் தனியாக போகிறேன் நீ தனியாக போ அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு அதெல்லாம் முடியாது, உன்னை நான் தான் பார்த்துக்கணும், என்ன நீ தான் பார்த்துக்கணும், ஞாபகம் இருக்கா ஏன் அப்படின்னு சொல்கிறான். அது வேற ஏன்டா ஞாபகப்படுத்துற, நீ தனியாக போடா, ஏன்டா என் கூடவே ஓட்டிகிட்டு இருக்க, அம்மா கேட்டாங்கன்னா நம்ம காலேஜில் ஒன்றா தான் இருந்தோன்னு சொல்லிக்கலாம், இப்போ நீ போடா அப்படின்னு நீங்கள் சொல்லி துரத்துட்டு இருக்கீங்க. பட்டே வந்து அதெல்லாம் முடியாது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நேராக கிளாஸ்க்கு இட்டுட்டு போயிட்டான். ஸோ அப்படியே கிளாஸ்க்கும் போகிறீங்க. அங்கே எல்லாருமே இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க நிறைய பேர். நீங்கள் இந்த மாதிரி தான் பார்க்குற எல்லாருமே க்ரஷ்ன்னு சொல்லுவீங்க. பட் நீங்கள் வந்து உள்ள டீப்பாக வந்து டே தான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் டேவை லவ் பண்ணுறது வந்து டேக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அப்படியே ஃபுல்லாக டீப்பாக வச்சுட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி. இப்போ நம்ம லவ் பண்ண ப்ரப்போஸ் பண்ண போனால் அவன் எங்கே நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே கேட்டுடுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மறைச்சி வச்சிட்ருக்கீங்க. ஸோ அவனுக்கு எந்த அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கக்கூடாதுன்னு. நம்மளுக்கு என்னதான் 1000 பேர் க்ரஷ்ஷாக இருந்தாலும் அந்த ஒரு லவ் அந்த ஒருத்தனுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நீங்கள். ஸோ இப்படியே கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொஃபஸர்ஸ்லாம் வராங்க, நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புதுசாக வராங்க. உங்களுக்கு எல்லாருமே பார்க்க இவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான் டே, அவங்ககிட்ட போய் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பட் டே வந்து இருவன் யார் என்னன்னே தெரியல, ஃபஸ்ட் டே தான் நான் அதுக்குள்ளே போய் பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பியா ஒயன் அப்படின்னு டே கேட்குறான். சரி நான் போகலன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காடுறீங்க. ஸோ அப்படியே ப்ரொஃபஸர்ஸ்லாம் வராங்க. ஸோ அப்படியே ப்ரொஃபஸர்ஸும் வராங்க, கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து பயங்கரமாக தூக்கம் வருது ஃபஸ்ட் பீரியட்லேயே. பட் டே வந்து பயங்கரமாக லிசன் பண்ணுறான் கிளாஸ் எல்லாம். ஸோ அவன் நோட்லாம் எடுத்துகிட்ருக்கான். நீங்களா நோட்டு நிற்க வச்சுட்டு அதுக்கு கீழே அப்படியே பார்த்துன்னு தூங்கிட்டு இருக்கீங்க. டே பார்க்குறான், பைத்தியம் ஃபஸ்ட் பீரியட்லேயே தூங்குது பாரு அப்படின்னு. ஸோ அப்படியே அன்றைக்கி அந்த கிளாஸும் முடியுது. இப்போது லன்ச் பிரேக் தான். நீங்கள் வந்து நான் அங்கே போகிறேன்டா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. பட் டே வந்து நீங்கள் ஒரு ஹுட்டி மாதிரி போட்டிருப்பீங்க, அதை பிடிச்சிட்டு மரியாதை இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அங்கே உட்கார வைக்கிறான். ஏடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது பார்க்குறீங்க, சுற்றி எல்லாருமே டேயாக தான் பார்த்துட்ருக்காங்க. செம்மையாக இருக்காண்டி, அவங்ககிட்ட போய் நான் பேச போகிறேன்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நார்மலாக தான் பண்ணிட்டு ரியாக்ஷன் பண்ணுறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. இப்படியே அந்த நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு டேக்கு வந்து சாக்லேட் மில்க் ஷேக் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இப்படி வைக்கிறா. நீங்கள் சொல்கிறீங்க அவனுக்கு சாக்லேட் மில்க் ஷேக் பிடிக்காது,
ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் எடுத்துட்டு வா, சாக்லேட் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து வச்சு குடுக்குறீங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. வேணான்னா போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த சாக்லேட் மில்க் ஷேக் குடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் வையன் அத ஏன் குடிக்கிற? அத குடு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து டஸ்ட்பின்ல தூக்கி போட்டு போயிடுறான். "டேய் மில்க் ஷேக்குடா, சாக்லேட்ரா" அப்படின்னு சொல்றீங்க. "நான் உனக்கு வாங்கி தரேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு மில்க் ஷேக் வாங்கி குடுத்துட்டு அவன் வந்து கிளாஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறான். ஸோ இப்படியே அன்னைக்கு டேவும் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ டேவ் வந்து உங்கள ட்ராப் பண்ணிட்டு அவனும் வீட்டுக்கு போயிடுறான். ஸோ இப்படியே தான் உங்களுக்கு டேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே நீங்கள் காலேஜ் போய் ஒரு 1 மந்த் இருக்கும். நீங்களும் டே வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணியிருப்பீங்க காலேஜில். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அப்பப்போ கட் அடிச்சுட்டு தேட்டருக்கு போகிறது. ஸோ இப்படிலாம் வந்து நீங்கள் ஜாலியாக உங்கள் காலேஜ் லைஃப்பை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நல்லாவே ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒன் டே உங்கள் அம்மா வந்து என் பாட்டி ஊருக்கு போகணுன்டி, ஒரு 1 வீக் தான் போயிட்டு வந்துடலாம், நீ பேக் பண்ணிவிட்டு ரெடி ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு? இல்லடி பாட்டி வந்து உடம்பு சரியில்லை, கொஞ்சம் அங்கே இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டேக்கு ஃபோன் பண்ணுறீங்க. டே வந்து ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொல்கிறான். ஏங்க நான் 1 வீக் காலேஜ் வரமாட்டேனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் வரமாட்டேன், எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். இல்லை பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாம், ஸோ நான் பாட்டியை பார்க்க போகிறேன்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. காலேஜுக்குடி பாட்டிலாம் போயிட்டு சீக்கிரமாக வர வேண்டியதானே, அதுக்கு எதுக்குடி 1 வீக் அப்படின்லாம் கேட்குறான். அதெல்லாம் தெரியாது, அம்மா தான் சொன்னாங்க 1 வீக்கு. ஸோ 1 வீக் நீ தனியாக தான் இருந்துக்கணும், நான் போயிட்டு வரேன்டா, நான் கால் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. இதே வந்து லீவுன்னு சொன்னால் போதுமே, எப்போன்னு இருக்கா இவ லீவ் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அதை பெருசாக மைண்ட் பண்ணல, அப்படியே விடுனா. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்களும் வந்து உங்கள் பாட்டியை பார்க்க கிளம்பிட்டீங்க. ஸோ நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க. டே தான் கால் பண்ணுறான். என்னடா இப்போ கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாமே பேக் பண்ணி வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறான். எல்லாம் பேக் பண்ணிட்டேன், பார்த்து சேஃபாக போயிட்டு வா அப்படி சொல்கிறான். சரி ஓகே, நான் பார்த்து சேஃபாக போயிட்டு வரேன், நீயும் வந்து காலேஜில் வந்து சேஃபாக இரு, நான் இல்லாத நேரத்தில் எல்லோரும் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க, நீ வந்து இல்லைப்பா எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீ சொல்லிடணும், புரியுதா? யாரும் உங்க கூட வந்து க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சரி, நீ மட்டும் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த காலை கட் பண்ணிடுறான். நீங்களும் வந்து ஏதோ யோசிச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக விடுறீங்க. டே வந்து இது ஒன்றும் சின்ன குழந்த மாதிரியே பண்ணுறா பாரு, இவளை தவிர வேறு யாரும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அதை ஒன்றுமே எடுத்துக்கல, சும்மா நார்மலாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து காலேஜ் போயிடுறான். ஸோ இப்போ காலேஜில் போயிட்டு அவனுக்கு கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து ப்ரொஃபஸர் தான் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு கிளாஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார், கமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறா. அங்கே நடந்துட்டு இருக்க ப்ரொஃபஸரும், யார்மா நீ புதுசாக இருக்க? சார் நான் இந்த கிளாஸ் தான் புதுசாக ஜாயின் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணும். சரிம்மா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. டே பக்கத்தில் மட்டும் தான் இடம் காலியாக இருக்குது. ஸோ நீ அங்கே போய் உக்காந்துக்குமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ டேவும் வந்து இடம் விடுறான். அந்த பொண்ணும் டே பக்கத்தில் உட்காந்து, ஹாய் என்னோடய பேர் கங், உங்கள் பேர் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. என்னோடய பேர் கிம்ஜாயோங் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நைஸ் டு மீட்டிங் யூ அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளாஸை வந்து கவனிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். பட் கங் வந்து அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கான். பட் டே வந்து கங் என்னை கொஞ்சம் கிளாஸை லிசன் பண்ணி விடுறியா, எனக்கு இப்படி பேசினா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளாஸை லிசன் பண்ணிகிட்ருக்கான். இவன்னா இப்படி பண்ணுறான், பரவாயில்ல இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா, இவ்வளோ திமிரு பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கிளாஸை லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ டைமும் ஸ்கிப் ஆகுது, அந்த பீரியடும் முடியுது. ஸோ பிரேக் டைம் தான். ஹலோ கிம் டயாங், நம்ம கேன்டீன் போகலாமா? எனக்கு இந்த காலேஜ் இப்போ புதுசுனாலே எனக்கு நீங்கள் சுற்றி காட்டுவீங்களா இந்த காலேஜை? சுற்றி பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை, நீயே போய் பார்த்துக்கோ, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே தான் ஏஞ்சி போயிடுறான். என்னடா இவன் பேச்சு கொடுத்தா பேச்சே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கங்கு வந்து, ஒரு நிமிஷம் கிட்டயாங், எனக்கு பக்கத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க. ஸோ எனக்கு இந்த கிளாஸில் எல்லாருமே புதுசு, எனக்கு நீங்கள் தான் உண்மை கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் தானே எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணாங்கன்னு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும்
எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவளும் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு போல. அவளும் வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிறா. ஸோ 2 பேரும் அங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அப்படியே பெல்லும் அடிக்குது. ஸோ அன்னைக்கான டேவும் முடியுது. கங் தான் சொல்றா, "ஓ தேங்கா, எனக்கு நீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் சொன்னீங்கல்ல. ஸோ அதுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஃபுல்லா இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா ஒரு சின்னதா எனக்கு என் சார்பா உங்களுக்கு தேங்க்யூ பண்ற மாதிரி இன்னைக்கு டின்னர் நீங்க என் கூட தான் சாப்பிடணும். ஸோ வந்து நம்ம இங்க போலாம். என்ன வந்து இந்த அட்ரஸ்ல பிக்கப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுதான் என் நம்பர்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. "ஹலோ காங், எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்றான். "பரவாயில்ல, நீங்க வந்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேவ் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுறான் அவ கூட. ஸோ டேவ் வந்து வீட்டுக்கு போயிட்டு ரெடிலாம் ஆயிட்டு கங் சொன்ன டைமுக்கு வந்து போகிறான் அந்த இடத்துல. ஸோ அங்கே பார்த்தா கங் இல்லை. டேவ் வந்து கால் பண்ணுறான். "ஹலோ கங், நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். நீ எங்கே இருக்க?" "ஓ வந்துட்டியா? நான் அவசரத்தில் என் நம்பர் கொடுத்ததுனால உன் நம்பர் வாங்க மறந்துட்டேன். நான் இங்கே தான் இருக்கேன். இரு நானே வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டிலேருந்து வெளியே வரா. ஸோ அவங்க அம்மாவும் தான் வெளியே வராங்க. "கங், யார் இது?" ஆமாம், இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். நான் இன்னைக்கு தான் மீட் பண்ணோம்" அப்படின்னு சொல்லலாம். டேக்கு வந்து பாய் ஃப்ரெண்டா? ஆமாம், நீ என்னோட ஃப்ரெண்ட். அப்புறம் நீ ஒரு பாய் ஃப்ரெண்ட் தானே சொல்ல முடியும். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கங் வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு பாய் சொல்லிட்டு அவள் வந்து டேயோட பைக்கில் ஏறிட்டு வரா. ஸோ டேயோ வந்து, "கங், நான் உன்னோட ஃப்ரெண்ட் மட்டும்தான், பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லாத" அப்படின்னு தான் சொல்லிடுறான். சரி ஓகே ஓகே, போ போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து 2 கையும் வந்து டேயோட ஷோல்டரில் வச்சுட்டு போயிட்டுருக்கா. ஸோ இப்படியே ஒரு லாங் டிரைவுக்கு அப்புறமா அந்த ஹோட்டல் வருது. ஸோ கங், எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறா. "சும்மா அவங்க கூட பைக்கில் போகணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த ஹோட்டலில் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். நீ பக்கத்துலேயே இருந்தால் சீக்கிரமாக சாப்பிட்டு போகலான்னு சொல்லியிருப்பேன். எனக்கு உங்க கூட லாங் டிரைவ் போகணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் சூஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து உள்ளே போகிறா. "சீக்கிரமா" அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சிரிச்சுக்கிட்டே "ஷி இஸ் சம்திங்" அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அந்த பைக்கை வந்து பார்க் பண்ணிட்டு உள்ளே போகிறான். ஸோ அங்கே போனால் பயங்கரமாக இருக்குது. டேக்கு ஒரு வைப் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் நீங்களும் டேவும் போனது வந்து உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ உங்கள் வைப்புக்கு எப்படி வருமோ அப்படி போயிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து கங்குக்கும் டேக்கும் வந்து ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்குது. பட் டேக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான இதுவெல்லாம் பிடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தான் செலக்ட் பண்ணியிருக்கா கங்கும். எனக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிக்கும். இங்கே நான் நிறைய டைம் வந்திருக்கேன். இங்கே நான் யாரையும் கூட்டிகிட்டு வந்ததில்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ நீ தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்த, அதனால நான் உன்னை இங்கே ஸ்பெஷலாக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ டே வந்து ஓகே கங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆர்டர் பண்ண சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லாமே ஆர்டர் பண்ணுறா. ஸோ டேக்கு ஃபேவரட்டான டிஷ் நிறையவே இருக்காங்க. ஸோ டே தான் ஆர்டர் பண்ணியிருப்பான். கங்க்கு ஃபேவரட்னது அவள் ஆர்டர் பண்ணியிருப்பா. ஸோ கங் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ டே நான் இங்கே இருந்து படித்தேன், ஸோ நான் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறா. டே வந்து எனக்கு வந்து நான் இங்கே தான் இருந்தேன், அப்புறம் எனக்கு என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் வந்து வரல, அது அந்த இடத்துல நீ உட்காந்துட்ருக்க, அவள் வர்றதுக்கு 1 வீக் ஆகும் அப்படின்னு வந்து டே வந்து உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அந்த பிளேஸ் பெர்மனெண்ட்டாக எனக்கு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்க அவள் மனசில் நினச்சிக்கிட்டு அவள் டே பேசுகிறத கேட்டுட்ருக்கா. இப்படியே நிறைய பேசுகிறான் டேவும். ஸோ கங்கும் வந்து நிறைய டேயை பற்றி தெரிஞ்சுக்கிறா. ஸோ அப்போது வயனும் டேவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்களை பிரித்தாதான் நம்ம அங்கே போக முடியும்னு சொல்லிட்டு அவள் ஒரு பிளான் பண்ணுறா. இந்த 1 வீக்கில் அதை நடத்திடணும்னு வந்து ஒரு இதுவாக இருக்கா. ஸோ இப்போ அப்படியே உங்கள் பக்கம் பார்த்தா நீங்கள் வந்து ஃபோன் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. என்னடா இன்னும் டே வந்து ஒரு மெசேஜ் கூட பண்ணலையே அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து இப்படி உட்காந்துட்ருக்கதை பார்த்து நீங்கள் வா வயன், என்ன நீ சும்மா கொஞ்சம் ஃபோன் பார்த்துட்ருக்க, ஃபோன் பார்க்கவா இங்கே வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட உட்காருவா, பாட்டிக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கூப்பிட்டுருக்காங்க. வரமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோனெல்லாம் வச்சுட்டு உங்கள் பாட்டிக்கிட்ட போகிறீங்க. ஆக்சுவலி உங்கள் பாட்டி வீட்டில் அவ்வளோ சிக்னலும் வராது. மாடி மேலே ஏற்றினா மாடி மேலே வந்து ஃபோன் எடுத்துகிட்டே போய் தேடினா தான் வந்து ஒரு இடத்துல சிக்னல் கிடைக்கும். ஸோ அங்கே நின்று தான் நீங்கள் வந்து டேக்கிட்ட பேசுவீங்க. இப்போ நைட் டைமா, ஸோ டெரஸ் மேலேயும் உங்களை விட மாட்டாங்க. நீங்கள் உங்கள் அம்மா சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கே இருக்கிறீங்க. ஸோ இப்படியே இந்த பக்கம் டே வந்து பயங்கரமாக அங்கே வந்து என்ஜாய் பண்ணுறான் கங் கூட. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்போது கங்கை வந்து டே வந்து ட்ராப் பண்ணுறான் கங்கோட வீட்டில். கங் வந்து தேங்காய் கொஞ்சம் இறங்க பைக்கில் இருந்து அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு கங்க அப்படின்னு கேட்க, நீ இறங்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட கையை பிடிச்சிட்ருக்கா. ஸோ டேயோ வந்து இறங்குனா கங் வந்து அப்படியே அவனோட நெக்கை ரேப் பண்ண மாதிரி நல்லா
டைட்டாக ஒரு ஹக் பண்ணுறா. டேக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதுல நீங்கள் மட்டும் தான் டே வந்து ஹக் பண்ணியிருப்பீங்க. அவனுக்கு அது ஒன்றையும் தெரிஞ்சிருக்காது. இப்போது உங்களை தாண்டி ஒரு பொண்ணு ஹக் பண்ணுறான்னா அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அவனுக்கு. இப்போது கங் வந்து டேயோட ஃபேஸ் வந்து அவளோட நெக் கிட்ட தானே இருக்கும். ஸோ நல்லா அவள வந்து கொஞ்சம் நெக் வந்து அப்படியே ரப் பண்ணுற மாதிரி பண்ணுறா. ஸோ டேயோட லிப்ஸில் வந்து அவளோட நெக்கில் படுது. டே வந்து கங் ஹக் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் கங் வந்து அந்த ஹக்கை வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ கங்கோட ஹிப்பை பிடிச்சி டே வந்து இப்படி தள்ளி நிற்க வைக்கிறான். என்னாச்சு தேங்கா, நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் ஹக் பண்ணேன். இல்லை இல்லை இட்ஸ் ஓகே பரவாயில்ல நீ போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். கங்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு ஸ்மர்க் பண்ணிவிட்டு பார்க்குற நீ எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அவள் வீட்டுக்கு போயிட்டுருப்பா. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. திருப்பியும் டே வந்து காலேஜுக்கு போகிறான். ஸோ அங்கே கங் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஹலோ தயங்கா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று செம்மையாக போச்சுல, இன்னைக்கு நம்ம பப்புக்கு போகலாமா காலேஜ் முடிச்சதும் அப்படின்னு சொல்கிறான். பப்புக்கா, நான் இதுவரை பப்புக்கு போனதில்லை கங் அப்படின்னு டே சொல்கிறான். பரவாயில்லவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கும் சொல்லிடுறான். சரி ஓகே டே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓகே சொல்லிடுறான். ஸோ இப்படியே தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக அப்படியே கங்கு வந்து டே கூட அப்படியே ரொம்ப நல்லா ஒட்டிக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக நடந்துட்டுருப்பா. பார்க்குற எல்லாருக்கும் வந்து ஓ இவங்க 2 பேர் தான் கப்புள்ஸ் போல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நடந்து பார்க்காங்க. ஸோ டே வந்து அவனுக்கு அதெல்லாம் தெரியல. அவனுக்கு கங் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் வந்து என்ன இவ வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறா, நம்மளுக்கு பிடிச்சதை செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருப்பான். அப்படியே அன்றைக்கி டேவும் ஸ்கிப் ஆகுது. இப்போது கங் சொன்னதுனால டே வந்து அந்த பப்புக்கு வந்து ரெடியாக இருக்கான். ஸோ இந்த டைம் வந்து கார் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ கங்கோட வீட்டுக்கு தான் போகிறான். கங் போகலாமா, கங் பார்த்தா ரொம்பவே ஷார்ட்டான ட்ரெஸ் போட்டிருக்கா. அவளோட தைஸ் ஃபுல்லாகவே ரிவீல் ஆகுது. அவள் ஹிப் கிட்ட வந்து ரிவீல் ஆகுது. ஸோ ரொம்ப ரிவீலான ட்ரெஸ் போட்டிருக்கா. முன்னாடி வந்து நிற்கும் போது டே வந்து பார்க்குறான் அவளை பாட்டம் டு டாப். ஸோ அவனுக்கு என்னடா இது இப்படின்னு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் வாக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பப்புக்கும் போகிறாங்க. ஸோ அங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. கங் வந்து டே கூட வந்து நல்லா க்ளோஸாக டான்ஸ் ஆடிட்டுருக்கா. ஸோ டேவும் நல்லாவே டான்ஸ் ஆடிட்டுருக்கான் கங் கூட. அங்கே ஃபுல்லாகவே பயங்கர வைப்பாக இருக்குது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான். டே இந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணதில்லை. அவன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பப் வரான். ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான் கங் கூட. அவனுக்கு ஒவ்வொரு விஷயமும் புதுசாக இருக்கனால அவனுக்கு பிடிச்சிருக்கு. இருந்தாலும் உங்கள் கூட பப்புக்கெல்லாம் நாட் அலோட், நீங்கள் வந்து வீட்டில் சொல்லிடுவீங்க. ஸோ அதனாலே வந்து அந்த அதுக்கெல்லாம் போகாமல் இருந்திருப்பான். இப்போ டே சொல்கிறான் கங் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பப்புக்கு வரேன். ஃபர்ஸ்ட் டைமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே தேங்க நம்ம அடிக்கடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நல்லா பார்ட்டிக்கு வந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு. ஸோ அப்படியே அங்கே டைமும் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் நீங்கள் ஏன்டா இன்னைக்கு டே ஃபுல்லாக ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அங்கே சிக்னலும் கிடைக்கல. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையா. ஸோ நீங்களும் அப்படியே விட்டுறீங்க. சரி போய் பார்த்துக்கலாம் அவனுக்கு அப்படின்னு. இந்த பக்கம் டே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அங்கே எல்லாமே முடியுது. இப்போ அவங்க வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. கங் ரொம்பவே தேங்க்ஸ், நீ வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது அப்படி உன் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியா, எனக்கும் உன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஓகே சொன்னால் இது அப்படியே லைஃப் லாங் கண்டினியூ ஆகும் அப்படின்னு கங் கேட்குறா. கொஞ்சம் வெயிட் பண்ணு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அங்கேருந்து கிளம்பிட்டுருப்பான். டேக்கு வந்து பிடிச்சிருக்கு கங் கூட இருக்கிறது. சரி ஒய் நாட் பி ட்ரை அப்படின்னு இருக்கான் அவன். டே வந்து கங் கூட பேசுறது பழகுறது இதெல்லாம் எதுவுமே அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டான். ஆக்சுவலி அவன் சொல்லறதுக்கு மறந்துட்டுருப்பான். நீங்களும் வந்து ஃபோன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டைமும் இல்லை. ஸோ அங்கே நிறைய ஒர்க் இருக்குது உங்களுக்கு. உங்கள் பாட்டி வேறு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்குமா போயிட்டுருக்கீங்க. ஸோ அந்த பிஸியில் நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்போ உங்கள் பாட்டி ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாங்க. நீங்களும் வந்து சரி ஓகே நாளைக்கு நம்ம கிளம்பலாமா ஊருக்கு, காலேஜ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லியிருப்பீங்க. சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வந்து பேக் பண்ணிலாம் வச்சுட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிளம்ப வேண்டியது தான். இந்த 1 வீக்கில் டே நீங்கள் இங்கே வந்த அன்றைக்கி ஃபோன் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஃபோன் வந்திருக்கவே இருக்காது டே கிட்டேருந்து. நீங்களும் வந்து இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் ஃபோனே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்களே கால் பண்ணாலும் கால் வந்து வெயிட்டிங்கில் தான் போகுது, யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இங்கே கங் வந்து டே நைட் டே கூட பேசிட்டு தான் இருக்கா. அவள் நான் ஸ்டாப்பாக அவள் டே கூட அப்படியே ரொம்ப
ரொம்ப மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கா. ஸோ இப்போ ஃபைனலாக நீங்களும் வந்து ஊருக்கு வந்துட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து டேயோட வீட்டுக்கு போய் பார்க்குறீங்க. ஆன்ட்டி அவன் எங்கே மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன், நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேயோட ரூம் போகிறீங்க. நீங்கள் போய் பார்க்குறீங்க, பட் டே வந்து ரூமில் இல்லை. நீங்கள் என்னடா இவன் காணோம், அவ்வளோ சீக்கிரம் காலேஜ் கிளம்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கீழே வரீங்க. இப்போ டேயோட அம்மா தான், என்னாச்சு ஏன் டேக்கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி அவன் ரூமில் இல்லை, எங்கே போனான் அவன் அப்படின்னு கேட்குறீங்க. "என்னது ரூமில் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு மெய்ட் வந்து, "சார் அப்போவே காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க மேம்" அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. "என்னது இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டானா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவர் போகும்போதே கொஞ்சம் அவசரமாக போன மாதிரி இருந்தது" அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மெய்டு. "சரி நீ போனா பார்த்துக்குற" அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அம்மா நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. "அவன் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கான் போல வயன், நீ வேணா ஈவினிங் வா அவன் இருப்பான்" அப்படின்னு. "சரி ஆண்டி பரவாயில்ல, நான் அவங்க ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு டேக்கு வந்து கால் ட்ரை பண்ணீங்க, பட் டே வந்து கால் எடுக்கவே இல்லை. "என்னாச்சு இவன், நான் கால் பண்ணால் எடுக்காமல் இருக்க மாட்டானே" அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அவனே கால் பண்ணுவான்னு வெயிட் பண்ணுறீங்க. பட் டே கிட்டேருந்து அன்றைக்கி ஃபுல்லாக காலே வரல. இந்த பக்கம் டேவும் கங்கும் தான் பயங்கரமாக அவங்க வந்து காலேஜை கட் அடிச்சுட்டு வெளியே போய் நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் அந்த மாதிரி தான் போயிருப்பாங்க. உங்ககிட்ட எதுவுமே சொல்லியிருக்க மாட்டான்ட்டே. ஸோ நீங்கள் காலேஜில் தான் இருக்கான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. அப்படியே டைம் ஆக ஆக நீங்கள் வந்து டே கால்க்காக வெயிட் பண்ணுறீங்க, பட் டே கால் பண்ணவே இல்லை. அப்படியே அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. இவனுக்கு இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேயோட வீட்டுக்கு போகிறீங்க. அப்போ டேயோட அம்மா சொன்னாங்க, "இப்போ தான் என் டே கிளம்புனா, உன்னை பார்க்க தான் வரான்னு நினச்சேன், ஆனால் உன்னை பார்க்கலையா" அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஆன்ட்டி இல்லையே, என்னை பார்க்கலையே, சரி காலேஜ் தான் போயிருப்பான், நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க. போய் பார்க்குறீங்க, நீங்கள் அங்கே டே இல்லவே இல்லை. நீங்கள் எப்பயும் போகிற இடம், இருக்கிற இடம் அப்படிலாம் போய் தேடி பார்க்குறீங்க, அங்கெல்லாம் டே இல்லை. நீங்கள் வந்து எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கிளாஸ் ரூம் போகிறீங்க. அங்கே உங்கள் பிளேஸில் வந்து கங் உட்காந்துட்ருக்கா டே பக்கத்தில். அதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்கள் பிளேஸ் கிட்ட போயிட்டு டேபிளில் தட்டுறீங்க. அப்போ தான் டே வந்து உங்களை பார்க்குறேன். "ஹே வயன் வந்துட்டியா, எப்படி ஊர்லேருந்து வந்த, எனக்கு சொல்லவே இல்லை" அப்படின்னு கேட்குறான். "நீ ஏன் எனக்கு கால் பண்ணவே இல்லை? சரி அதை விடு, இது யார், இவ ஏன் என் பிளேஸில் உட்காந்துருக்கா, ஹலோ நீ ஏஞ்சிடு, ஏன் என் பிளேஸில் உட்காந்துட்ருக்க" அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. இப்போ கங் வந்து பயந்த மாதிரி, டேங்க யார் இது அப்படின்னு ஒரு மாதிரி பயந்து டே ஒட்டி உட்காடுறா. டே வந்து, பயப்படாத, இவ தான் வயன், என்னோட ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்" அப்படின்னு டே சொல்கிறான். அப்போ கங்கோட மனசில், "இவ தானா அவ" அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பார்க்குறா. "ஹலோ அதெல்லாம் இருக்கட்டும், நீ யார், நீ ஏன் என் பிளேஸில் உட்காந்துருக்க, முதல்ல ஏஞ்சிட்டு நீ" அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. "வயன் விடு வயன், அவன் எங்கேயோ உட்காந்துக்கிட்டோம், நீ வேணா பேக் பெஞ்சில் உட்காந்துக்கோ" அப்படின்னு சொல்கிறான். "தேங்க நான் பேக் பெஞ்சில் உட்காரணுமா" அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. "உட்காரு வயன்" அப்படின்னு டே சொல்கிறான். "ஆமாம் ஆமாம் வயன், நீ பேக் பெஞ்சிலே உட்காந்துக்கோ, ஏன்னா நான் இங்கே நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு டே தான் நல்லா பழக்கம், டேயை தாண்டி வேறு யார்கிட்டனா பழக்கத்துக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், நீ பேக் பெஞ்சில் உட்காந்துக்கோ, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, இல்லைன்னா சொல்லு நானே ஏஞ்சி போகிறேன்" அப்படின்னு ஒரு மாதிரி நல்லவ மாதிரியே பேசுகிறா. பட் அவளுக்கு வந்து நீங்கள் டே பக்கத்தில் உட்காரக்கூடாது, அதுதான் எண்ணமே. அவளுக்கு ஏற்ற மாதிரி டேயும் வந்து அதான் சொல்கிறா இல்லவ, "நீ பேக் பெஞ்சில் உட்காந்துக்கோ" அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு வேறு என்ன சொல்ல முடியும்? நீங்கள் போய் உட்காடுறீங்க. "தேவங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்", "போகலாம் இரு வயன், இரு இரு நான் பேசுகிறேன் வரேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கங் கூடவே தான் பேசிகிட்டு இருக்கான். "தேவங்க நேற்று போன படம் செம்ம சூப்பர் இல்லை" அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. "நேற்று படத்துக்கு போனியாட்டி" அப்படின்னு கேட்குறீங்க. "ஆமாம் கங் கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னான், அதனால நான் வந்து இந்த படத்துக்கு போயிருந்தோம்" அப்படின்னு சொல்கிறான். "அந்த படத்துக்கு நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டேன், அப்போல்லாம் என் கூட வரலன்னு சொல்லிட்டு இப்போ நீ அவ கூட போயிருக்க, படம்லாம் போரிங்கா அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்த". "ஆமாம் நானும் போரிங்காக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா ஃபன்னாகவும் இருந்துச்சு வயன்" அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. என்னடா டேயா நம்மக்கிட்டேருந்து தள்ளி போகிறானா அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியுது டே உங்களை அவாய்ட் பண்ணுறான். அப்புறம் அதுவும் அந்த கங்காக உங்களை வந்து உங்கள் சைல்டுஹுட்லேருந்து கூட இருந்த பொண்ணை வந்து இக்னோர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு டே மேலே லைட்டாக ஃபீலிங்ஸ் வேறு இருந்திருக்கும்ல, அதெல்லாம் சேர்த்து நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே பெல்லும் அடிக்குது. ஸோ உங்கள் பக்கத்தில் ஒரு பர்சன் வந்து உட்கார்றாரு.
இருக்காரு. அது யாரும் இல்ல, ஜேகே தான். ஜேகே வேற யாரும் இல்ல, உங்க கிளாஸ் டாப்பர் தான். ஸோ டேக்கும் ஜேகேக்கு தான் வந்து போட்டி நடந்துட்டுருக்கும். உங்க கிளாஸ்ல ரொம்ப ஹையஸ்ட் மார்க் யார் எடுப்பாங்கன்னா, அது வந்து ஜேகே தான். அதுக்கப்புறம் தான் டே. ஸோ ஜேகேக்கு வந்து அவங்க பக்கத்துல யாரும் உட்காரக்கூடாது. ஸோ அவன் வந்து யார் கூடயுமே பேச மாட்டான். அவன் உண்டு அவன் ஸ்டடீஸ் உண்டுன்னு இருப்பான். ஸோ அந்த மாரி கேரக்டர் அவன். இப்போ நீங்க வந்து அவன் பெஞ்ச்ல உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு, சாரி ஜேகே, நான் இங்கேருந்து ஏஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏஞ்சிக்கிறீங்க. பரவாயில்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து உங்கள அந்த பெஞ்ச்ல உட்கார்றதுக்கு பெர்மிஷன் குடுக்குறான். நீங்களும் வந்து தேங்க் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிளாஸை தான் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் கிளாஸை லிசன் பண்ணுறத விட நீங்கள் டேவை தான் நல்லா நோட் பண்ணுறீங்க. டேவும் கங்கும் வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. நம்மளுக்கு ஏன்னா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியல டே மேலே உங்களுக்கு அந்த லவ்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்குன்னு. டே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி சம்திங் ஸ்பெஷலாக ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளையாக அப்படியே ஃபீல் ஆகும் உங்கள் ஸ்டொமக்கிலலாம். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் அது வந்து லவ்னு உங்களுக்கு அது தெரியல. இப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஸோ நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணியிருக்குது ஜேகேவும் பார்க்குறான். ஸோ வயன், நீ அவங்கள பார்க்குறத விட்டுட்டு கிளாஸை கவனி, அப்போ தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளாஸை கவனிக்க ட்ரை பண்ணீங்க. பட் உங்களால் சுத்தமாக முடியல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் ஏன் டேயோட கையை பிடிக்கணும்? டே ஏன் அவளுக்காக என்னை இக்னோர் பண்ணணும்? அப்போது 1 வீக் இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த கிளாஸும் முடியுது. இப்போ பிரேக் டைம் தான். நீங்கள் டேயை கூப்பிட போகிறீங்க. பட் அதுக்குள்ளேயே கங் வந்து தேங்காய் நம்ம கேண்டீன் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு டே கை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. டேயும் வந்து அவள் பின்னாடி போகிறா. நீங்கள் இருக்கிறத கவனிக்க கூட இல்லை. டே வந்து நீங்கள் உங்களை சுத்தமாகவே மறந்துட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கான். நீங்கள் வந்து டேக்கை கூப்பிட்டுருப்பீங்க. பட் டே அதை காதலே வாங்கியிருக்க மாட்டான். அதுக்குள்ளேயே கங் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவான். ஸோ நீங்கள் வந்து சரி ஓகே நம்மளும் கேண்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி தனியாக நடந்து போயிட்டுருப்பீங்க. நீங்கள் கேண்டீன் போகிறீங்க. அங்கே கங்கும் டேவும் தான் பயங்கர க்ளோஸாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் போய் ஒரு ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு நீங்கள் வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்க டேபிளில். அந்த டைமுக்கு உங்ககிட்ட ஒருத்தர் வந்து எக்ஸ்கியூஸ் மீ ஒயின், நான் இங்கே உட்காந்துக்குவா அப்படின்னு கேட்குறாங்க. மியா, ஆமாம் நான் மியா தான், உங்கள் கிளாஸ் தான், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது, உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறீங்க. அவளும் வந்து ஏய் ஜங்குக்கா வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஜங்குக்கும் வரா. அவள் வந்து உட்காரு உனக்கு தான் இடம் பிடிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்கிறா. சாரி வயன், அது வந்து எங்கேயுமே இடம் இல்லை, நீ மட்டும் தான் இங்கே தனியாக உட்காந்துட்ருக்க, அது நம்ம கிளாஸ் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து குடிச்சிக்கிட்டு வந்து டேயை தான் பார்த்துட்ருக்கீங்க. பட் டே வந்து நீங்கள் இருக்கிறீங்க இல்லை, உங்களை கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயன், நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத. நீ வந்து டேவை லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு மியா கேட்குறா. என்ன மியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தோம், ஒன்றா வளர்ந்தோம், இப்போது இங்கே ஒன்றா காலேஜ் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளோதானா? உங்களுக்கு லவ்லாம் இல்லையா? நான் கூட நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு தான் நினச்சேன். எனக்கு வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் டே இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு, அதனால தான் உங்கள்கிட்ட நான் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு படப்பட பேசிகிட்டு இருக்கா மியா. அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓ, நம்ம ஸ்பேஸ் கொடுக்கலையோ பேசுகிறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுது. பரவாயில்ல வயன், நம்ம தான் இன்றைக்கி வந்து பேசிட்டோம்ல, ஸோ இனிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நான் உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு மியா சொல்லிகிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம், நான் மட்டும் இல்லை ஜங்குக்கும் இதுக்கப்புறம் உனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, இதோ இவன் இருக்கான்ல, எனக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி பிறந்துட்டா, நான் இவனுக்கு ஒரு நிமிஷம் அப்புறமா பிறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ, நீங்கள் ட்வின்ஸா? ஆமாம், என் கூடவே பிறந்த இம்சையவன். நான் எவ்வளோ ஹாப்பியாக கலகலன்னு பேசுகிறேன், ஆனால் இவன் வந்து அப்படியே உம்முன்னு உருன்னு இருக்கான் அப்படின்னு சொல்கிறா. நீங்களா? ஆமாம், அது என்னவோ உண்மைதான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து எக்ஸ்கியூஸ் மீ, என்னை பற்றி என்ன பேசுகிறா அப்படின்னு ஜங்குக் ஒரு மாதிரி டீப் வாய்ஸில் கேட்குறான். அது வந்து ஒன்றும் இல்லை ஜங்குக் அப்படின்னு மியா சொல்கிறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. ஏன்னா மியா வந்து உங்கள் காதில் வந்து சொல்லியிருப்பா, இது என் கூட பிறந்த ஹிம்சை அப்படின்னு. மியா, ரொம்ப டெரர் பீஸு போலியா உன் அண்ணன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம்மா, அவனுக்கு எதுனா நான் கிண்டல் பண்ணுறதை கேட்டுச்சு,
காதை பிடிச்சி திருவிடுவான். எனக்கு நிறைய வாட்டி எனக்கு அடிச்சிருக்கான். 2 பேருக்கும் ஒரே வயசு தானே, என்னவோ எனக்கு இன்னும் பெரியவன் மாதிரி அவன் நடந்துப்பான் அப்படின்னு மியா வந்து ஜங்குக் பற்றி பேசிகிட்டு இருக்கா. ஸோ இப்படியே வந்து அந்த பிரேக்கும் முடியுது. நீங்கள் வந்து டே எங்கன்னு பார்க்குறீங்க, பட் அங்கே டேவும் இல்லை கங்கும் இல்லை. நீங்கள் வந்து தேடுறத பார்த்துட்டு இந்த ஒரு வாரம் நீ வரல ஏன்னு அவள் பண்ணுற ஆட்டம் இருக்கே சுத்தமாக சரியில்லை வயன். ஒரு பொண்ணை பார்த்தாலே நம்மளால் கேரக்டரை பற்றி சொல்ல முடியும்ல. இவ கூட என்னவோ இருக்குது, அவள் ஏதோ ஒரு இதுக்காக தான் டே கூட பழகிட்டு இருக்கா, நீ வேணா பாரு அப்படின்னு வந்து மியா சொல்லிட்டு இருக்கா. மியா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, அவள் புதுசாக வந்து அவள் டே கூட பேசினதுனால அவள் கம்ஃபர்டபுளாக இருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அது நீ தான் சொல்லணும். ஆனால் இந்த ஒரு வாரம் என்ன நல்லா தெரியுமா பண்ணா அப்படின்னு வந்து மியா சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. எனக்கே தெரியல என்கிட்ட எவ்வளோ நல்லா படிப்பான், கிளாஸை எவ்வளோ நல்லா கவனிப்பான். இப்போ இந்த கங் கூட சேர்ந்ததுலேருந்து டே வந்து பனிஷ்மெண்ட் வாங்கினா தெரியுமா ஒரு நாள் கிளாஸில். மியா சும்மா சொல்லாத, டே ஆச்சு பனிஷ்மெண்ட் வாங்கதான் ஆச்சு. நான் என்ன பனிஷ்மெண்ட் வாங்குவேன், டே எப்படி பனிஷ்மெண்ட் வாங்குவான்? அவன் தான் ப்ரொஃபஸர் கேட்கறதுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுவானே. ஆமாம் ஏன் ப்ரொஃபஸரே ஷாக் ஆகிட்டாரு. என்ன டே நீ நல்லா படிப்பியே, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. அதெல்லாம் தெரியுமா அவன் உங்கள்கிட்டே சொல்லலையா அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை அவன் எனக்கு இந்த 1 வீக்காக ஃபோன் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐ திங்க் டேவும் கங்கும் லவ் பண்ணுறாங்கன்னு, அவங்க ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறா மியா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மியா, அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைவா ஏன் அது வந்து அவங்க நடந்துக்கிறத பற்றி தானே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் மியாவும். சரி வா நம்ம கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ்க்கு போய் பார்க்குறீங்க. பட் டேவும் கங்கும் அந்த பிளேஸில் இல்லை. இவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேடிட்டு போகிறீங்க. அடிய வைய நில்றி, சார் வந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மியா கூப்பிட்டுருக்கா. இருமியா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் உங்கள் பின்னாடியே வரா. ஸோ நீங்கள் தேடுறீங்க, அந்த கிரவுண்டில் தேடுறீங்க, திருப்பி கேண்டீனில் போய் பார்க்குறீங்க, அங்கேயும் ஆள் இல்லை. நீங்கள் வந்து பையனை கூப்பிடுறீங்க, அவன் வந்து உங்கள் கிளாஸ் பையனை பண்ண டே எங்கே போனான்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டேயும் கங்கும் லைப்ரரி பக்கம் போனாங்க அப்படின்னு அந்த பையனும் சொல்லிடுறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து லைப்ரரி தான் போகிறீங்க. அங்கே போய் தேடுறீங்க, அங்கே எங்கேயுமே டே இல்லை. கடைசியாக இந்த ரேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி இருக்கிற இடத்துக்கு போக போகிறீங்க. ஸோ அங்கேருந்து டேவும் கங்கும் வெளியே வராங்க. நீங்கள் வந்து டே அப்படின்னு கூப்பிட்றீங்க. கங் வெளியே வரதை பார்த்துட்டு பையன் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்குறான் டே. அது உன்னை தேடி தான் வந்தேன், அதுக்கு நீ இவ்வளோ தூரம் வருவியா, சேவா நம்ம கிளாஸுக்கு போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அவங்கக்கிட்ட நின்று பேசவே இல்லை. அவன் அப்படியே போயிடுறான். போகும்போது கங்கோட கையும் பிடிச்சி கங்கையும் வந்து கூடவே கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. மியா வந்து சொல்கிறா, பையன் இது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம கிளாஸ்க்கு போகலாமியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளாஸ்க்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் கிளாஸ்க்கும் போய் பார்க்குறீங்க. ஸோ அங்கே டேவும் கங்கும் வந்து நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பொறுமையாக போய் பின்னாடி உட்காடுறீங்க. பட் டே வந்து உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை. இவன் ஏன் இவ்வளோ வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உண்மை பார்த்துட்ருக்கீங்க டேவை. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே தான் ஸ்கிப் ஆகுது. டே லிட்டரலி உங்களை வந்து இக்னோர் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்த டே ஃபுல்லாகவே. ஸோ நீங்கள் வந்து டே கிட்ட பேசலான்னு ட்ரை பண்ணுவீங்க. பட் கங் விடவே மாட்டா கிட்ட பேச. நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சாலே டே வந்து அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவா. உங்களுக்கு டே பண்ணுறது வந்து ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. அவன் என்ன தான் உங்களை வந்து டைரெக்டாக ஹர்ட் பண்ணலனாலும் அவனோட ஆக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹர்ட்டாக இருக்குது. ஏண்டா அவள் வந்ததுக்கப்புறம் என்னை மறந்துட்டியா அப்படின்னு இருக்குது உங்களுக்கு. மியா ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவா. விடுவையன் அவனுக்கு இதுவாக இருக்கும், அதனால தான் போயிருப்பான், அவன் நீ வர்றதை பார்த்துருந்தா அவன் ஏனி போயிருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நிறைய வந்து இது பண்ணுவான். மியா சொல்கிறதெல்லாம் புரியாமலாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே புரியுது. பட் நீங்கள் டே வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா சைல்டுஹுட்லேருந்து நீங்கள் வந்து ஸ்கூலிங்கில் இருக்கட்டும் ஃபுல்லாகவே அப்படியே அவ்வளோ க்ளோஸாக இருப்பீங்க. உங்களுக்கு நடுவில் யாருமே வரமாட்டாங்க. ஸோ இந்த கங் வந்து இப்படி பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டே வந்து உங்களை வந்து இவ்வளோ இக்னோர் பண்ணுறது வந்து உங்களால் தாங்கவே முடியல. ஸோ நீங்கள் மியா கிட்ட மியா எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் மியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் பேக்கில் வந்து டைரி வந்து வச்சுருக்கீங்க.
வச்சுருப்பீங்க. ஸோ அதில் வந்து உங்களோட சைல்டுஹுட்லேருந்து நீங்கள் இப்போ இருக்கிறதுவரையும் டேயோட பிக்சர்ஸ் இருக்கட்டும், அந்த ஃபோட்டோ எடுத்தால் நீங்கள் அந்த மெமரிஸ் எழுதி வைப்பீங்க. டே கூட இருந்தது சின்ன வயசுலேருந்து நீங்கள் டேவை வந்து அவங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டது, நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கினது அதுக்கு டே தான் காரணம், அவன் இப்படி பண்ணதுனால தான் நான் அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபன்னியான ஒரு இதுவெலாம் எழுதி வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த டே வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க. அப்படியே பேஜஸ் திருப்பி உங்களுக்கு எப்போ டே மேலே ஃபஸ்ட்டு ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு, நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாமனே இது லவ்வானு தெரியல, பட் டே என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படிலாம் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து தெரியுது நீங்கள் டே வந்து லவ் தான் பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டுடுமேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து அதை ஹைட் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ அதெல்லாம் படிக்கிறத வந்து ஜேகே வந்து பார்த்துட்டு இப்போயாச்சும் புரிஞ்சுக்குவேன், அவன் கங்கை தான் லவ் பண்ணுறான், உன்னை லவ் பண்ணல, உன்னை மனசுலேருந்து அவனை தூக்கி போடு, அவன் உனக்கு வேல்யூவே கொடுக்க மாட்டேங்கிறான், அவனால் நீ கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல. ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், இல்லை நீ யாரை வேணால் என்ன நினச்சிக்கோ, பட் நீ இப்படி இருக்காத, நீ எவ்வளோ நல்ல கலகலன்னு இருந்த பொண்ணு தெரியுமா, ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கே உன் கூட பேசணும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இல்லையே அப்படின்லாம் தோணும். ஆனால் நீ அப்படி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்ட, போய் போய் அவனுக்காக நீ இப்படி ஆகுறியா, நீ அவனை மறந்துட்டு நீ உன்னோட லைஃப் கெரியர் அப்புறம் உன்னோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். உங்களுக்காக ஜேகே சொல்கிறத கேட்டால் உங்களுக்கு வந்து அழுக தான் வருது. அப்படியே டியரி ஐஸோட ஜேகேவை பார்க்குறீங்க, அழுதுடுவேன், எனக்கு ஃபுல்லாகவே அழுதுடு, சும்மா இன்னும் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவனுக்காக வச்சுருக்காத, அவன் உனக்காக மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டான், அவன் இது வெல்லும் சொல்லவே இல்லை உங்ககிட்ட கங்கா லவ் பண்ணுறேன்னு, பட் அவங்களோட பிஹேவியர்ஸ் பார்த்தாலே உனக்கு தெரியலையா அப்படின்னு வந்து டேயை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான் ஜேகே. உங்களுக்கு அது எல்லாமே புரியாமல் இல்லை, நல்லாவே புரியுது, டேவும் கங்கும் வந்து லவ் பண்ணுறாங்க, அது உங்ககிட்ட சொல்லாமல் மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் பயங்கரமாக பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுவுறீங்க. ஜங்குக்கால பார்க்கவே முடியல, அவனுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் வந்து ஜங்குக்கு வந்து உங்களை வந்து ஹக் பண்ணி சரி ஒன்றும் இல்லை விடு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பேட் பண்ணி கொடுத்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கான். மியாவை வந்து நீங்கள் ரொம்பவே அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ வந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்படியே தான் டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 months ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஜங்குக் மியா நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் இப்போ டேயை பற்றி நினைக்கிறதும் இல்லை, பேசுகிறதும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு மியாவும் ஜங்குக்கும் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபைன் டே, நீங்கள் மியா அப்புறம் ஜங்குக் வந்து கிரவுண்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக் வந்து உங்கள் 2 பேருக்கும் மண்டையில் கொட்டி கொட்டி சொல்லி கொடுத்துட்ருக்கான், இந்த சம்மை ஒழுங்காக போடுங்க, இது நீங்கள் எவ்வளோ நேரமாக போட்டுட்ருக்கீங்க, இது ஒன்றும் உங்களுக்கு ஆன்சர் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, மியா இவன் ரொம்ப பண்ணுறான்டி அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. வயன் இப்போ தெரியுதா நான் இவன்கிட்ட எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி மியாவும் சொல்கிறா. அங்கே என்ன பேச்சு வேணி கிடக்குது, ஒழுங்காக ஒரு சம்ம போட துப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் திருப்பி அவங்க தலையிலே கொட்டுறான். ஜங்குக்கா கொட்டாதடா, நான் சம் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து சம் போட்டுட்ருக்கீங்க. ஸோ அங்கே அப்படியே நீங்கள் எதாச்சியாக திரும்பும்போது டேவும் கங்கும் நடந்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போது அது ஜங்குக் பார்த்துட்டு வயன் கவனம் படிப்பில் இருக்கட்டும் அப்படின்னு உங்களை வந்து அந்த டேவை வந்து பார்க்காம மாதிரி பண்ணுறாரு. ஸோ நீங்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து சம்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறீங்க. சரி ஓகே இது இன்னைக்கு போதும், நம்ம வாங்க கேண்டீன் போகலாம், உங்களுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான் ஜங்குக். மியா வந்து நிஜமாலேவா ஜங்குக் நீ வாங்கி தரியா எங்களுக்கு, சரி வயன் வா வா சீக்கிரம் போகலாமா, அவன் வந்து இப்போ மனசை மாறதுக்குள்ளேயே வந்து வாங்கிடல நிறைய அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் வந்து போகிறீங்க, பட் உங்கள் ஃபேஸில் வந்து அந்த ஃபேக் ஸ்மைலுன்றதை வந்து நல்லாவே தெரியுது. அதை மியா நோட்டீஸ் பண்ணல, ஜேகே நல்லாவே நோட்டீஸ் பண்ணுறான். வயன் எதை பற்றின்னு திங்க் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க, நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கை பார்த்து சிரிச்சுட்டு நீங்களும் வந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி சாப்பிட்றீங்க. ஜங்குக் தான் வந்து உங்களுக்கு பே பண்ணுறான். அப்படியே அன்றைக்கி டேவும் எண்ட் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ டேயோட அம்மா தான் அவங்க வீட்டில் இருக்காங்க. ஹலோ ஆண்டி எப்போ வந்தீங்க அப்படின்னு வந்து நீங்கள் கேட்குறீங்க. நீ ஏன் என் வீட்டுக்கே வரதில்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது வந்து ஆண்டி எக்ஸாம் ஒர்க்கு, ஸோ அதனால தான் வர முடியல சரியா அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி ஓகே ஓகே, டேயோட பர்த்டேக்கு வந்து ஒரு சின்னதாக பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ கன்ஃபார்ம் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டி நான் பார்க்குறேன்,
பார்க்குறலாம் இல்லை பையன், நீ வந்து தான் ஆகணும், வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து உங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஆண்டி, என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து கூட்டிகிட்டு வரலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பையன், என்ன நீ கேட்டுட்டுலாம் இருக்க, நீ யாரை வேணால் கூட்டிகிட்டு வா, அது உன்னோட வீடு பார்ட்டி மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரூமுக்கு போயிடுறீங்க. ரூம் போயிட்டு ஜங்குக்கும் மியாவும் கான்ஃபரன்ஸ் எடுத்து இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. டேயோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாங்க, நீங்களும் வாங்க, நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நீங்கள் தான் டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மால்க்கு தான் போகிறீங்க. அங்கே போய் பார்க்குறீங்க, உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல. சரி ஓகே, ஸோ வேறு எங்கன்னா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வேறு மாலுக்கு போகிறீங்க. அங்கே போகிறீங்க, ஒரு கடையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்குறீங்க. ஸோ இது அவனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஸோ அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. இப்போ டேயோட பர்த்டே பார்ட்டியில் தான் இருக்கிறீங்க நீங்கள், மியா அப்புறம் ஜாங்கோ. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, டேவும் கங்கும் வந்து ஒன்றா தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அங்கே போகிறதுக்கே பிடிக்கல. நீங்கள் வந்து அப்படியே சும்மா இங்கே அங்கேன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கங் வந்து ஒரு நிமிஷம் டே அங்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. நம்ம போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டே கிட்ட போகிறீங்க. அப்புறம் வந்து டே வந்து ஏன் நீயா, நீ எங்கே இங்கே, நான் அவனை வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இதுதான் எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது நீ வந்தது, அப்படி தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். ஹாப்பி பர்த்டே தேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து நீங்கள் வாங்கின கிஃப்ட்டை கொடுத்துட்டு அவனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ அங்கேருந்து வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் வந்ததே உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கா, நம்ம எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறான், இதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கீழே போகிறீங்க. ஸோ ஜேகேவும் மியாவும் வந்து உட்காந்துட்ருக்காங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ டேயோட அம்மா வந்து வயன், நீ எங்கே கிளம்புற, அதுக்கு இல்லையோ சாப்பிட்டியா நீ, அது வந்து ஆண்டி எனக்கு தெரியும் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன், உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிகிட்டு போய் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து அவங்களுக்கு மறுபேச்சு எதுவுமே சொல்லாமல் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபுட்டெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க. ஸோ அங்கே வந்து ஓப்பன் ஸ்பேஸில் தானே இந்த பார்ட்டி நடக்குது. அங்கே போய் பார்க்குறீங்க, அங்கே மரத்துக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ஜங்குக் அங்கே பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது, வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக் மியாவும் போய் பார்க்குறீங்க. அங்கே போய் பார்த்தா கங்கும் வேற ஒரு பையனும் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை மியா வந்து பார்க்குறா, வயன் அது கங் தானே அப்படின்னு. ஆமாம், இது கங் தான், நான் டேக்கிட்ட போய் சொல்கிறேன், இப்போ டேவை சீட் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி நீ எங்கேயும் போவாது, இப்போ நீ போய் சொன்னால் அவன் வேறு எதுனா அப்படியே பிளேட்டை மாற்றிடுவா, ஸோ அவனே தெரிஞ்சுக்கிட்டோம் இதை. அவன் தெரிஞ்சுக்கும் போது கஷ்டப்படுவான் ஜங்குக்கா, நான் இப்போவே போய் சொல்கிறேன் அவனுக்கு, பரவாயில்ல வா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை வந்து உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். ஸோ எங்கே நீங்கள் வந்து இதை போய் சொன்னே உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவானோ அந்த ஒரு இதில் வந்து ஜேகே அங்கே வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். ஸோ நீங்களும் வந்து போகிறீங்க, ஜங்குக்கா நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மியா சொல்கிற, விடுவையன் அவனுக்கு படட்டும், இது கூட அவனுக்கு தெரியாமல் அந்த அவளை வந்து டேட் பண்ணிகிட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மியாவும் சொல்கிறா. மியா இல்லை மியா, அது வந்து அவனுக்கு எதுவுமே தெரியல போல் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. வயன் இதை பற்றி இதோட நிறுத்து, இதுக்கப்புறம் இதை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிடுறான் ஜங்கு. நீங்களும் வந்து ஸ்டாப் ஆகிடுறீங்க. ஜேகேவை வந்து உங்களை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு உங்களை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு நீங்கள் 3 பேருமே வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போது டே தான் எங்கே கங்கை காங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தேடிட்டு வந்துட்டுருப்பான். ஸோ அவனும் வந்து கங் வந்து வேற ஒரு பையனை வந்து கிஸ் பண்ணுறத வந்து பார்த்துட்டு அவனுக்கு வந்து ஒரே ஷாக், இல்லை இது கங்கா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறான், அது கங் தான். அவன் கிட்ட போயிட்டு கங் என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறான். அது வந்து ஏங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஹெவி ப்ரீத் ஆகிட்டு சொல்லிகிட்ருக்கா. ஸோ வந்து முதல்ல உன் ட்ரெஸ்ஸை சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னுட்டே வந்து கத்துறான். அவளும் வந்து அவள் செஸ்ட்டெல்லாம் கவர் பண்ண மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கிறா. ஸோ அந்த பையன் வந்து அவள் செஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவள் ட்ரெஸ்ஸை வந்து கீழே லோவராக இறக்கியிருப்பான். ஸோ கங் வந்து ஸ்லீவே இல்லாத ட்ரெஸ் தான் போட்டிருப்பா. ஸோ அவள் வந்து அந்த ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். டே வந்து அந்த பையனோட ஷர்ட்டை பிடிச்சி இன்னும் தைரியம் இருந்தால் அவளை வந்து கிஸ் பண்ணுவேன், யார்
நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கு அந்த பையன் பாஸ் பாஸ் முதல்ல கையெடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷர்ட் காலர்லேருந்து கையெடுக்க ட்ரை பண்ணுறான் டேவோட கையை. பட் டே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பஞ்ச் அவன் ஃபேஸ்லேயே வைக்கிறான். அவனுக்கு வந்து லிப்ஸ் கிட்ட வந்து ப்ளீடே ஆயிடுச்சு. ஸோ யாரா நீ சொல்கிறா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்கான். அந்த பையனும் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஆக்சுவலி கங் தான் என்னை கூப்பிட்டா, அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் நான். ஸோ என்னை பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டா. ஸோ நானும் வந்து பார்த்தா அவள் ரொம்ப சக்தியாக இருந்தா. சரி அதுதான் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கிஸ் பண்ணிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது நீ பார்த்துட்ட தட்ஸ் இட் ப்ரோ அப்படின்னு சொல்கிறான். என்ன தைரியம் தான் எனக்கு முன்னாடி இப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து பஞ்ச் பண்ணுறான் திருப்பி வந்து. அப்போது கங் வந்து தேங்க போதும் நிறுத்து எதுக்கு அவனை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டேவை வந்து பிடிச்சி தள்ளி விடுறா கங்கு. அவனுக்காக நீ என்ன தள்ளி விடுறியா? நம்ம 2 பேர் தானே லவ் பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் இவன் யார்? சரி ஓகே உனக்கு எக்ஸ் இருக்கு நான் எதுவும் அதை கேட்கல. பட் என்ன லவ் பண்ணிவிட்டு எதுக்கு நீ அவன் கூட போய் கிஸ் பண்ணிகிட்ருக்க? அது வந்து எனக்கு அவனை பார்க்கணுன்னு தோணுச்சு, பார்த்தேன். இப்போது கிளம்புறான். ஸோ அதனால தான் ஒரு கேஷுவலாக கிஸ் பண்ணுவாங்களா காங் உனக்கு அப்படின்னு வந்து கேட்குறான். அது வந்து தேயாங்க அது வந்து பரவாயில்ல நான் இதுக்கப்புறம் நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நம்ம வந்து திருப்பியும் வந்து லவ் பண்ணலாம். ஸோ நீ வந்து பிரேக்கப்லாம் பண்ணிடாத அப்படின்னு வந்து சொல்கிறா. இதுக்கப்புறம் கூட நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறியாக்கா? முதல்ல என் வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி கங் கிட்ட கத்திட்டு பிரேக்கப்பும் சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். ஸோ அந்த கங்கும் வந்து அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட அவளை வந்து பேபி என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, அவன் பாரு நான் புரிஞ்சிக்கவே இல்லை, நீ வாடி தங்கம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த பையனும் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ கங்கோட கேரக்டரே இப்படி தான் போல். இது எல்லாமே நீங்கள் மியா ஜங்கோக் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. ஸோ டே திரும்பி வரும்போது தான் உங்களை பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது. அவள் சொன்னான்னு சொல்லிட்டு உங்களை வந்து இக்னோர் பண்ணமே அப்படின்னு. ஸோ டே வந்து உங்கள்கிட்ட பேச வரான். பை ஜங்கோக் என் டைம் ஆச்சு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். டே உங்ககிட்ட பேசலான்னு வந்திருப்பான். பட் ஜேக்கு அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்களை வந்து இப்படி கூட்டிகிட்டு போகிறான். பட் நீங்கள் போகும்போது டேவை தான் திரும்பி பார்க்குறீங்க. டே வந்து அவ்வளோ ஹார்ட் ப்ரோக்கில் இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் வந்து அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் நீங்கள் போனால் இன்னும் கொஞ்சம் ஹர்ட் ஆவீங்க. அந்த காரணத்தினால ஜேகே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ உங்களுக்கு அதுவும் புரியுது. பட் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாத நிலமையில டேவை வந்து பார்க்குறீங்க. டே அவன் கண்ணாலே போவாத என்கிட்ட வா அப்படின்னு அவன் கூப்பிடுற மாதிரியே இருக்குது. நீங்கள் வந்து ஜேகேவை பார்க்குறீங்க. பையன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டே போயிடுறான். ஸோ டே வந்து அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அவன் ரூம் போயிட்டு அவ்வளோ அழுகிறான். அவங்க கூட இருந்தது அவன் வந்து அவங்களை இக்னோர் பண்ணது கங்காக அவள் அப்படிலாம் சொல்லியிருப்பா. நான் இவ்வளோ ஃபுல்லிஷாக இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவன் வந்து பயங்கரமாக அன்றைக்கி நைட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. இப்போ வந்து டேக்கு வந்து போதை தெளிகிறதுக்கே ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஆகிடுது. இப்போது இன்றைக்கி லீவ் தானேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வீட்டில் தான் இருக்கிறீங்க. ஸோ டே எழுந்ததும் ஃபஸ்ட்டு வேலையாக உங்ககிட்ட தான் உங்களை பார்க்கணும் உங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வரான். நீங்கள் ரூமில் இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் அம்மாக்கிட்ட கேட்குறான் ஆன்ட்டி வயன் எங்கன்னு. அவர் ரூமில் இருக்காடா இரு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை கூப்பிட்றாங்க. ஏய் வயன் டே வந்திருக்கேன் வாடி. அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் சொல்லிடுங்க, நான் இப்போ பார்க்க வரல அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. இதுனடி சண்டை போட்டிங்களா 2 பேருமே? அப்படிலாம் இல்லைம்மா நீங்கள் இதை மட்டும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் வந்து சொல்கிறாங்க ஏய் அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாண்டா டேப்லெட் போட்டு பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிடுங்க. என்னாச்சு ஆண்டி அப்படின்னு. அது இல்லை சும்மா ஒரு நார்மலாக தான் இருக்கும். அவளை பற்றி உனக்கு தெரியாதா? அவள் தான் 1 நாளே 9 தான் சொல்லுவாளே. நீ இப்போ அவளுக்கு ஒன்றா ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறமா வந்து கூப்பிட்றேன் அவளை அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஆண்டின்னு சொல்லிட்டு டேவும் வந்து அங்கே தான் கிளம்பிடுறான். ஸோ அப்படியே அன்றைக்கி டேவும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ்க்கும் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. ஸோ அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து
வெளியே போகிறீங்க. அப்போ டே வந்து அவன் பைக்கில் வந்து ரெடியாக இருக்கான். ஸோ நீங்கள் உங்கள் கேட்டுக்கு வெளியே போய் நிற்கிறீங்க. ஸோ டே உங்ககிட்ட பேச வரான். அதுக்குள்ளேயும் அவங்க டேக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. அதில் வந்து ஜங்குக் தான், வா ஏன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் அந்த காரில் எது போகிறீங்க. டேக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் ஏன்டா நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே நீங்கள் காலேஜுக்கும் போகிறீங்க. டேவும் காலேஜுக்கு வரான். அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். பட் நீங்கள் பயங்கரமாக அவாய்ட் பண்ணுறீங்க. இவ்வளோ நாள் டே வந்து உங்களை எப்படி அவாய்ட் பண்ணியிருப்பானோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. ஜங்குக் தான் சொல்லியிருப்பான், ஸோ நீ அவன்கிட்ட பேசாத, கொஞ்ச நாளைக்கு அவனை அவாய்ட் பண்ணு, அப்போ தான் நீ எப்படி ஃபீல் பண்ணன்னு அவனுக்கு அப்படி தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் வந்து சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டேவை அவாய்ட் பண்ணுறதுக்கும். ஸோ இப்படியே தான் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே போயிருக்கும். நீங்கள் எப்போவுமே டேவை அவாய்ட் பண்ணி தான் இருந்திருப்பீங்க. ஸோ டேக்கவும் ரிக்ரெட் ஆகுது. நம்ம ஏன் இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணோம், வயன் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தா, பட் அவளை நான் வேணான்னு சொல்லிட்டு கூட நான் வந்து இருந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே ரொம்பவே ரிக்ரெட் பண்ணியிருப்பான். டே ஜங்குக் கிட்டலாம் போய் வயனை என்கிட்ட பேச சொல்லு ஜங்குக்கா, நீ சொன்னாதான் அவள் கேட்பா, ப்ளீஸ் அவளை பேச சொல்லு, அவள் எனக்கு பேசாமல் இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட வந்து டே ரொம்ப கெஞ்சிருப்பான். பட் ஜங்குக் வந்து சொல்லியிருப்பான், அவளை நீ ஹர்ட் பண்ணுறது எங்களால் பார்க்க முடியாது, ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக என்னால் அதை அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பான். டேக்கு அவன் சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ட்ரூ ஃப்ரெண்டை நான் அப்படி அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. பட் டே வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக இருந்தும் அவன் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பான் வயனா. ஸோ அதெல்லாம் நினச்சி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ஒரு பாரில் தான் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ டே தான் ஃபுல் ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அம்மா என்னாச்சுடா, ஏன்டா இவ்வளோ குடிக்கிற, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, ஏன்டா உடம்ப கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. பட் டே அதெல்லாம் கவனிக்காமல் அவன் நேராக அவன் ரூமுக்கு போயிட்டான். ஸோ அவன் ரொம்ப போதையாக இருக்கிறதுனால அப்படியே தட்டு தட்டு போய் அவன் வந்து அப்படியே கீழே ஃப்ளோர்லேயே வீழ்ந்துடுறான். ஸோ கீழே அப்படியே படுத்து தூங்கிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. சன்லைட் தான் டேயோட ஃபேஸ்லேயே அடிக்குது. ஸோ அவன் அதிலே வேக்கப் ஆகி கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அவன் பெட்டு கீழே ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அவன் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன நோட் மாதிரி எது இருக்குது, தேங்க்ஸ், நீ வந்து எனக்கு என்னோடய சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்க, ஸோ அதுக்கெலாம் ரொம்பவே தேங்க்ஸ், என்னோடய லைஃபே நீ கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக ஆக்கியிருக்க, என்ன தான் நீ என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தாலும் நீ கொடுத்த அந்த ஹாப்பி மெமரிஸ்லேயே நான் இருந்துருவேன், அப்புறம் ஹாப்பி பர்த்டே தேயாங்கா பை வயன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது டே படிச்சுட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவன் நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு செயின் தான். செயினில் வந்து அந்த டாலரில் வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தி ரப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ தெரியும். நீங்களும் டேவும் வந்து சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோஸ். ஸோ அது ரொம்பவே க்யூட்டாக இருக்குமா, அதை பார்த்துட்டு டே அதை போட்டுட்டு அவன் ரொம்பவே அழுகுறான். சாரி வயன், நான் இவன் இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டே உடனே வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு உங்களை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பட் நீங்கள் அங்கே இல்லை உங்கள் வீட்டில். டே வந்து உங்கள் அம்மா கிட்ட கேட்குற, ஆண்டி வயன் எங்கன்னு. அவளா, ஏன்டா உனக்கு தெரியாதா, அவள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயிருக்கா, வரத்துக்கு ஈவினிங் ஆகும், அவள் பர்த்டே இல்லை, ஸோ அதனால அவள் போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பர்த்டேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் டே வந்து ஃபோனில் வந்து டேட் பார்ப்பான். ஸோ அன்றைக்கி உங்களோட பர்த்டே, இதை கூட மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கே போயிருக்காங்க ஆண்டி அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். அவங்க ஒரு பிளேஸ் சொல்கிறாங்க. ஸோ டேவும் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ஹோட்டல் தான் போகிறான். ஸோ அது எங்கேயுமே பீச் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டல். ஸோ அங்கே நீங்கள் மியா அப்புறம் ஜங்குக் எல்லாருமே வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கீங்க பீச்சில். ஸோ டேவும் அங்கே போய் நிற்கிறான். அப்போது ஜங்குக் வந்து வயன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றான். பட் நீங்கள் ஒரு நிமிஷம் ஜங்குக், நான் அவகிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். ஸோ ஜங்குக் கிட்ட வந்து நீங்கள் நான் ஒரு 5 மினிட்ஸில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டேவோ வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஸோ டே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ நான் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த டைலாக்லாம் டே சொல்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. லைஃப்பில் நீயாவது இருக்கேன்னு ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருந்தது, நீயும் அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுனால எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. என் லைஃப் விட்டு போயிட்டேன்னா எதுவும் மீனிங்கே இல்லாத மாதிரி இருக்கு. நீயும் என்னை விட்டு போயிடுவியா? இப்படி தான் உங்ககிட்ட டே சொல்கிறான். நீங்களா டேவே பார்க்குறீங்க, உங்கள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸாக வந்துட்டுருக்கு. ஸோ டே வந்து
என்ன அக்செப்ட் பண்ணிப்பியா பையன் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வந்து ஹெட்டை நோட் பண்ணுறீங்க எஸ்ன்னு. ஸோ டே வந்து அப்படியே வந்து உங்களை டைட்டான ஒரு ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ வயன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கா ஷாக், என்னது இது லவ் யூ சொல்கிறானே அப்படின்னு சொல்லி ஜங்குக் என்கிட்ட எல்லாமே சொன்னான். அவனுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு. ஏன்டி நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? எனக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. பட் நீ அவங்ககிட்ட சொன்னாங்க நீ என்னை தப்பாக எடுத்துப்பியோ, அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு லைஃப் பார்ட்னராக எனக்கு நீ லைஃப் லாங் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஒரு ஷாக்காக இருக்குது. எஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வந்து ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. ஸோ டேவ் வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு மைல்டான ஒரு கிஸ் பண்ணுறான். நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இங்கே ஜங்குக்கும் மியா வந்து ஜங்குக் கிட்ட சொல்கிறா, என்னடா அண்ணா நீ நினச்சதை முடிச்சிட்ட போலியே அப்படின்னு. என்ன சொல்கிற மியா? இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு வயன்கிட்ட போய் பேசணும் ஞாபகம் இருக்கா? மியா சொல்கிறா. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? அல்ல, அன்னைக்கு நீ தான் வயன் தனியாக இருக்க போகலான்னு சொன்ன. வயனை கஷ்டப்படுறது பார்க்க முடியல, அதனால டேக்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். இப்போ வயன் ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு அன்னைக்கு டேக்கிட்ட போய் வயன் உன்னை லவ் பண்ணுறா, ஆனால் அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு பயப்படுறா அப்படின்னு சொன்னேன். ஸோ டேவும் வந்து இதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அன்றைக்கி நைட் பாரில் ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டுக்கு போனான். இப்போ நெக்ஸ்ட் டே இன்னைக்கு வயனோட பர்த்டே. அவளை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து டேவும் இங்கே வர வச்சுருக்க. ஸோ வயனும் டேவும் திருப்பி சேர்த்தும் வச்சுட்ட. இதுலேருந்து உனக்கு என்னடா கிடைக்கிது? உண்மையாக சொல்லு, உனக்கு வயன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சு தானே அப்படின்னு கேட்குற மியா. ஜங்குக்கு வந்து ஃபீலிங்ஸா எனக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவள் ஒரு குட் ஃப்ரெண்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். ஸோ ஏய் நில்றா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு போடா, இல்லைன்னா அம்மா கிட்ட சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு மியாவும் அங்கேருந்து போயிட்டா. ஸோ ஜேகேவும் சிரிச்சுக்கிட்டே சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பட் ஜேகேக்கு உங்கள் மேலே ஒரு லைட்டாக ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் டேவை வந்து உங்ககிட்ட பேச விடாமல் ஸோ உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பான், நீங்கள் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, டேவை ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது ஜங்குக்கு புரியுது. ஸோ ஜங்குக்கும் வந்து டேக்கிட்ட மாதிரி எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அவள் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேங்கிறா, அவளுக்கு காரணமே நீ வந்து எங்கே அவளை தப்பாக நினச்சிருவியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி அவள் வந்து டேக்கிட்ட சொல்லியிருப்பான். அதனால தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தும் அவளை பற்றி நான் ஃபுல்லாக புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே குடிச்சிருப்பான். ஸோ இப்படியே ஒரு 3 இயர்ஸ் போல் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் உங்கள் ஸ்டடீஸ் எல்லாமே முடிச்சிட்டிங்க. ஸோ இப்படியே டேவும் வந்து உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேசியிருப்பான், இந்த மாதிரி எனக்கு வயனை பிடிச்சிருக்கு, நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி. டேயோட ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டாங்க, உங்கள் ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மேரேஜ் டே தான். உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பாவும் வந்து உங்கள் கையை வந்து டேக்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் வந்து டே கையை பிடிச்சிட்டு போய் பக்கத்தில் நின்றுட்டுருக்கீங்க. அங்கே ஃபாதர் வந்து நீங்கள் கிம்டே அங்கே திருமணம் செய்ய சம்மந்தமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் எஸ் ஐ டூன்னு சொல்கிறீங்க. ஸோ டேக்கிட்டும் கேட்குறாங்க, நீங்கள் ஒயனை திருமணம் செய்ய சம்மந்தமானு. டே வந்து எஸ் ஐ டூ ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரிங்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ யூ மேக் இஸ் த பிரைடு அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாங்க. ஸோ டேவ் வந்து உங்களுக்கு ஒரு பெக் பண்ணியிருப்பான். ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் வந்து வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். அப்புறம் என்னோடய செகண்ட் சேனல் வந்து லிங்க் வந்து அபோட்டில் இருக்குது. ஸோ அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்க்குறேன். பை பை, லவ் யூ ஆர் மீ சராங்கே.